சேனல் நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். திடீர்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க மாட்டோம். அப்போனா அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளவுஸ், இப்போ அதுதான் ட்ரெண்டு. கடகடன்னு கல்யாணம் பொண்ணுக்கு ஈக்குவலாக நம்மளும் வந்துட்டு அந்த ப்ளவுஸில் எவ்வளோ டிசைன் வச்சுட்டு போகிறோமோ அப்போ தான் நமக்கும் வந்துட்டு அங்கே நல்லா இருக்கும். நம்மளும் அதை விரும்புகிறதுனால அதை வந்து நம்ம வந்து கடையில் கொடுத்து பண்ணுவோம். சப்போஸ் கடையில் கொடுத்து பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், இது போல் ரெடிமேடாகவே விற்கிது. ரெடிமேடாகவே உங்களுக்கு விற்கிது. இது மாதிரி விற்கிறத உங்களுக்கு என்ன ப்ளவுஸ் வேணுமோ ஒரு கம் போட்டுட்டு அந்த ரெடிமேடாக விற்கிறத அப்படியே நீங்கள் ஒட்டிடலாம். ஆனால் இது மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு நல்லா கிராண்டாக போயிடும். இது வந்து எம்ப்ராய்டிங் கடையில் கொடுத்து பண்ணுறதோ தைச்சதோ இல்லை, இது அப்படியே ரெடிமேடாக விற்கிது. விற்கிறத கம் போட்டு ஒட்டிட்டு இன்னும் பிரிக்காத இருக்குன்னா பின்னாடி நீங்கள் ஒரு தையல் போனால் கையில் போட்டுக்கலாம். ஆனால் என்ன இதில் ஒரு ட்ராபேக்குன்னா, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இது மாதிரி போட்டதை நம்ம அது வேண்டாம், அந்த மாடல் முடிஞ்சு போச்சு வேண்டாம்னு சொல்லி நம்ம பிரிச்சிட்டோம்னா பாருங்கள், அது மாதிரி இந்த ப்ளவுஸில் நான் பிரிச்சிட்டோன்னே என்ன ஆகுதுன்னா பாருங்கள், கம்மு, அந்த கம் வந்து அது தெரியுது. இது மாதிரி கம் தெரியறதுனால என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி கம் தெரிகிறப்போ இந்த ப்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாத போயிடுது. அப்போ நம்ம இது மாதிரி கம் இருக்கிற நம்ம இது மாதிரி எம்ப்ராய்டிங் ஒட்டி அதை நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேண்டான்னு அதை எடுத்துட்டோடனே இது மாதிரி கம் இருக்கிற ப்ளவுஸ், ஆனால் ப்ளவுஸ் நல்லாயிருக்கு, என்ன செய்யலாம்? இப்போ என்ன செய்ய, இது மாதிரி ஒரு லேஸ் விற்குது. இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு லேஸே வாங்கி இந்த கம் மேலே நீங்கள் தச்சிடுங்க. இது மாதிரி தைக்கிறப்போ பாதி கம் நமக்கு மறைஞ்சிடும். ஸோ கம் இருக்கிறது அவ்வளவு தெரியாது. ஸோ இதை தச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் இப்போ வீடியோவில் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, எதனா ஒரு லேஸ், இது மாதிரி எதனா ஒரு லேஸு வாங்கி நம்ம அந்த ப்ளவுஸில் அந்த கம் தெரியாத மாதிரி எதனா ஒரு டிசைன், க்ரியேட்டிவிட்டி தான் இதுக்கு மெயின். நம்ம எதனா ஒரு டிசைன் பண்ணலாம். இந்த மிஷினில் நூல் கோக்கிறது எப்படி, பாபினில் நூல் கோக்கிறது எப்படி, இதை பற்றிலாம் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது தெரியாதவங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு லேஸ் வச்சு இந்த ப்ளவுஸில் ஏற்கனவே கம்மு எல்லாம் ஒட்டி இருக்குது. அதை மறைக்கணுன்னா நான் ஒரு லேஸ் வச்சுட்டு சொல்லலாமா வேணவா? பாருங்கள், நம்ம அப்படியே இது மாதிரி நல்லா இப்படி விரல இப்படி பிடிச்சிக்கோங்க, இது மூவ் ஆகாத இருக்கிறதுக்கு. இப்போ லைட்டாக நீங்கள் பண்ணுங்க. அது மாதிரி தைச்ச ப்ளவுஸு இது மாதிரி கம்மெலாம் ஒட்டி இருக்குன்னா லேஸ் வச்சு தைக்க சொன்னால் அந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சிட்டோன்னே இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இது ஒரு சாம்பிள் தான். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கூட கொஞ்சம் கம் தெரியுது. நீங்கள் வேறு ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் கூட அது மாதிரி வேறு எதனா போட்டுக்கலாம். போட்டுட்டோன்னே உங்களுக்கு இந்த கம் இருக்கிறது தெரியாது. இது உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தாலும் இது ஒன்றும் அவ்வளோ தெரியாது. ஸோ இது மாதிரி கம் எதனா உங்களுக்கு ஒட்டிச்சுன்னா இது மாதிரி மாடலில் கூட நீங்கள் அந்த ப்ளவுஸை தூக்கி போடாத வேறு எதனா ஒரு சாரீக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி கூட செஞ்சு நீங்கள் பயனடையலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.